நாம் செய்ய வேண்டிய கடமைகளில் இருந்து தவறினால் கூட நம்முடைய ஆலயம் பழுதடைந்து கிடக்கிறது. உன் கடமையை கரெக்டா செய்யணும். உன் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் சரியா செய்யணும். உங்க மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியா செய்யணும். உங்க பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியா செய்யணும். பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியா செய்ய வேண்டும். எஜமான்கள் தங்கள் வேலைக்காரர்களுக்கு சரியாய் கூலியை கொடுக்க வேண்டும். கடமைகளை சரியாய் செய்யவில்லை என்றால் நீ கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்வதிலே அர்த்தம் இல்லை. 10 மணி நேரம் தூங்கிட்டு இருக்கியா? நீ தரித்திரம் இல்லாம குடும்பம் வீடெல்லாம் தரித்திரப்பட்டிருக்கு. பெண்கள் அதிகாலையில் எழுந்து கொள்ள வேண்டும். அதெல்லாம் மாறி போச்சு பாஸ்டர். 30 வருஷம் கூட என்ன பழைய கதெல்லாம் பேசிட்டீங்க. எல்லாம் மாறினாலும் இந்த வேதம் மாறலை. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு அதிகாலையில் கீழ்ப்படிந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் எல்லா நன்மையிலும் கர்த்தர் கொடுத்தார். ஆலயங்களை நாம் திறந்து பழுது பார்க்கும் பொழுதுதான் ஆலயத்தை கர்த்தர் சுத்தமாக